ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃபேண்டசி வேர்ல்ட். இன்னைக்கு என்ன வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஓவர்டேக் அனிமியோட எபிசோட் 3க்கான எக்ஸ்பிளனேஷன் தான். இந்த எபிசோட ஸ்டார்டிங்ல ஹாருகா வந்துட்டு அவனோட ட்ரைனிங்கை கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்கான். எப்பவும் அவன் வர்ற டைமிங்கை விட இந்த வாட்டி கொஞ்சம் ஃபாஸ்டாவே அந்த ஃபினிஷ் லைனை கிராஸ் பண்ணிடுறான். இதை பார்த்துட்டு கோமாக்கி கோயா எல்லாருக்குமே ரொம்பவே சந்தோஷமா போயிருது. கோமாக்கியோட பையன் இருக்கா இல்லையா, அந்த பையனோட பேர் வந்துட்டு கோட்டா. இனிமே நம்ம அப்படியே சொல்லிட்டு கூப்பிடுவோம். கோயா கோட்டான்னு ரெண்டு சேமா இருக்குன்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. கோட்டா வந்து ஹாருகா கிட்ட வேற லெவல்ல வண்டி ஓட்டினடா பாரு, இதான் அவனோட பெஸ்ட் ரெக்கார்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். என்னடா இப்ப இது வெறும் பிராக்டிஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவன் அதை கேஷுவலா தான் எடுத்துக்கிறான். கோயாவுமே வந்துட்டு கங்க்ராட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். நான் தான் சொன்னேன் ஜஸ்ட் பிராக்டிஸ் தானே, பட் இருந்தாலும் நீங்க சொன்னதுக்கு தேங்க்யூ. நீங்க வந்துட்டு எங்களுக்கு ஒரு ஸ்பான்சரையுமே இப்ப கண்டுபிடிச்சு கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் வண்டியை பாக்குறான். அந்த வண்டியில இப்ப ஒரு கம்பெனியோட பேர் வந்துட்டு லோகோவா இவங்க ஒட்டி வச்சிருக்காங்க. சோ அந்த கம்பெனி தான் இப்ப உங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணிருக்குது. நான் ஏற்கனவே சொன்னேன், அந்த கம்பெனி வந்துட்டு நான் கண்டுபிடிக்கல, என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் தான் கண்டுபிடிச்சு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்றான் கோயா. இந்த புது டயர் வச்சு நான் நிறையவே புது டெக்னிக்ஸ் எல்லாம் கத்துக்கலாம்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். நாளைக்கு கேம்ல என்னால இன்னுமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியும்னு சொல்லிட்டு நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹாருகா சொல்றான். ஆமா கண்டிப்பா உன்னால முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கோயா சொல்றான். அதுக்கப்புறம் ஹாருகா வந்துட்டு சரி நீங்க எப்படி இந்த ஸ்பான்சரை கண்டுபிடிச்சீங்க, நம்ம எவ்வளவு சுத்தி நமக்கு ஒரு ஸ்பான்சர் கூட கிடைக்கல, அப்புறம் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். கோயா வந்துட்டு எவ்வளவு மலப்ப பாக்குறான். கோமாக்கி கோட்டா ரெண்டு பேருமே பதறி அடிச்சுட்டு இந்த வண்டியில ஏதோ ரிப்பேர் இருக்க மாதிரி தெரியுது, வா நம்ம போய் வண்டியை பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கிட்டு தப்பிச்சு வந்துடுறாங்க. அப்பதான் அந்த இடத்துக்கு ஒரு பொண்ணு வருது. அந்த பொண்ணு ஹார்காவை தவிர மீதி 3 பேர் தெரிஞ்ச மாதிரி தான் அப்படியே பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணுமே ஹார்காவை பார்த்துட்டு நீ தான் ஹார்காவா, உன்னை பார்த்ததுல சந்தோஷம், உன்னை வச்சு நீங்க நான் ஷூட்டிங் பண்ண போறேன் நினைச்சு ரொம்பவே சந்தோஷப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. இதை கேட்டுட்டு உனக்கு தூக்கி வாரி போட்டுறது என்னது, என்னை வச்சு ஷூட்டிங் எடுக்க போறீங்களா அப்படின்ட்டு ஹார்கா வந்துட்டு கோயாவை தனியா கூட்டு போயிட்டு வச்சக்கண்ணு வாங்காம முறைச்சு பாத்துக்கிட்டு இருக்கான் கோயாவை. அப்பதான் கோயா வந்துட்டு இதுக்கான காரணம் நான் இல்லடா, நான் என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படின்ட்டு சொல்றேன். கோயா வந்துட்டு ஃபர்ஸ்ட் எபிசோடோட எண்டிங்ல ஹார்காவை ஒரு போட்டோ எடுத்திருப்பான் தெரியுமா, அழுகிற மாதிரி. அதை வந்துட்டு கோயாவோட ஒய்ஃப் அதாவது சாய்கா வந்துட்டு பாத்திருப்பா. நீ அந்த அழுகிற பையனோட போட்டோ அனுப்பினால அப்படின்னு சொல்லிட்டு அவ கேட்க, என்னது நான் உனக்கு அனுப்பினேன், இல்லையா நான் அனுப்பலையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். நீ அனுப்பிட்டடா அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்றா. ஓ டேட்டா மாறி போய் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு கோயா சொல்றான். நான் வந்துட்டு அதை என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் ட்ரிங்க்ஸ் கம்பெனில ஆட்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க, அவங்களுக்கு வந்துட்டு அனுப்பினேன். அவங்க வந்துட்டு ஹார்காவை பாக்கணும்னு சொல்லிட்டு சொன்னாங்க, அந்த அழுகிற மாதிரி இருந்த போட்டோ ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு சொன்னாங்க அப்படின்ட்டு சாய்கோ சொல்றா. அதான் இப்ப கோயா வந்துட்டு ஹார்கா கிட்ட சொல்றான், நான் ஒன்னும் அவங்களை ஸ்பான்சர் பண்ணி வர வைக்கலடா, அவங்க தான் வந்துட்டு நீ அழுகிறது பிடிச்சி போய் இங்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அப்ப அந்த இடத்துக்கு அங்க கோட்டாவுமே வந்துடுறான். என்னையா இன்னும் நீங்க மன்னிப்பு கேட்டு முடிக்கல, ஏன்பா இவதான் நமக்கு நல்ல ஹெல்ப் எல்லாம் பண்ணிருக்காரு, இதெல்லாம் நீ மன்னிச்சு விட்டுலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹார்கா கிட்ட சொல்றான். அப்படியே ஹார்காவை கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ற மாதிரியும் பேசுறான். பாத்தியா இன்னைக்கு வந்து டயர்னால நீ ரொம்ப ஃபாஸ்டா ஓட்டின, இதே மாதிரி நீ எப்போ ஓட்ட வேணாமா, அதுக்கு வந்துட்டு உனக்கு கண்டிப்பா ஸ்பான்சர்ஸ் வேணும்ல, சோ இது வந்துட்டு கண்டிப்பா நீ அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கோமாக்கி அப்புறம் கோட்டா ரெண்டு பேருமே வந்துட்டு கன்வின்ஸ் பண்ண பாக்குறாங்க ஹார்காவை. இப்போ ஹார்காவை நிக்க வச்சு சரி நீ இப்ப ரொம்ப நேச்சுரலா இருக்க மாதிரி மட்டும் ஆக்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஹார்காவும் அப்படியே எக்ஸசைஸ் பண்ற மாதிரி அவனோட காரை துடைக்கிற மாதிரி, அதுக்கப்புறம் அவங்க கொடுத்த அந்த ஒரு ட்ரிங்க்ஸ் அதான் வந்துட்டு இந்த ஆட்கான ப்ராடக்ட், அந்த சோடாவை குடிக்கிற மாதிரி அப்படியே நடிக்கிறான். இது வந்து நேச்சுரலா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டேக் ஓகே அப்படின்னு சொல்லிடுறாங்க. அடுத்து ஷூட்டிங் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் ஹார்கா உட்கார வச்சு போட்டோ எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல கோட்டா வந்துட்டு கோயாவை பார்த்துட்டு சரி நீங்க எதுக்கு அவனை போட்டோ எடுக்கல, உங்களோட கேமரால நீங்களே போட்டோ எடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். இல்ல நான் வந்துட்டு அவ்வளவு நல்லா போட்டோ எடுக்க மாட்டேன், ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட விடுறதா நல்லதுன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் அப்படின்ட்டு தான் நான் விட்டுட்டேன் அப்படின்ட்டு சொல்றான். ஆனா எனக்கு என்னவோ ஹார்கா அழுகிற மாதிரி நீங்க ஒரு போட்டோ எடுத்தீங்க தெரியுமா, அதான் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது அப்படின்ட்டு கோமாக்கி சொல்றாரு. ஓ அப்படியா, ரொம்பவே தேங்க்யூ, அது வந்துட்டு நான் எப்படி எடுத்தேன்னு சொல்லிட்டு எனக்கே அது புரியல, எனக்கே இன்னும் சர்ப்ரைஸா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கோயா சொல்றான். அடுத்து ஹார்கா கிட்டே உங்க ஒரு சில கேள்வி மட்டும் கேட்பனி பதில் சொல்லு அப்படின்னு மட்டும் சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் கேள்வியா நீங்க எப்ப இந்த ரேசிங் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. நான் போன வருஷத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹார்கா சொல்றான். இந்த F4 ரேசிங்குள்ள வரதுக்கு முன்னாடி நீங்க வேற ஏதாவது கார்ஸ் எல்லாம் ஓட்டிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஜஸ்ட் கொஞ்சம் இந்த கோ கார்ட் எல்லாம் ஓட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அது வந்துட்டு இனிமே சின்ன வகையான கார்ஸ் அதெல்லாம் ஓட்டிருக்கேன் அப்படின்னு சொல்றான். உங்களுக்கு இந்த டிரைவிங்ல இன்ட்ரெஸ்ட் கொண்டு வந்து உங்களுக்கு இன்ஸ்பயர் இருந்தது யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அது வந்துட்டு என்னோட அப்பா அப்படின்ட்டு ஹார்கா சொல்றான். ஆமா உங்களோட அப்பாவுமே ஒரு ரேசர் தானே, நீங்க அப்படின்னா அவரை பார்த்து வியந்து போய் தான் இந்த மாதிரி ரேசிங்குள்ள வந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதுக்கு ஹார்கா வந்துட்டு ஆமா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுமே மாத்தி மாத்தி சொல்றான். இது வந்துட்டு ஒரு 50-50% நான் சொல்லலாம், நான் பண்றதுக்கான பாதி ரீசன் இது அப்படின்னு மட்டும் சொல்றான். அப்படின்னா மீதி ரீசன் என்னது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதுக்கு ஹார்கா தயங்கிக்கிட்டே அது வந்துட்டு இன்னும் நிறைய விஷயம் இருக்கு அப்படின்னு மட்டும் சொல்லி முடிச்சிடறான். இன்னொரு பக்கம் இன்னொரு இன்டர்வியூவர் வந்துட்டு பெல்சோரிஸோட ரெண்டு டிரைவர்ஸும் இன்டர்வியூ எடுத்துக்கிட்டு இருக்காரு. அவரோட முத கேள்வி வந்துட்டு நீங்க வின் பண்ணணும்ன்றதுல தான் ஃபுல்லாவே இன்ட்ரெஸ்டா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. ஆமா நான் வந்துட்டு வின் பண்ணணும்ன்றதுல தான் ஃபுல் ஃபோக்கஸ்டா இருக்கேன், அண்ட் என்னோட செகண்ட் டிரைவருக்கும் நான் தேங்க்யூ சொல்லணும், அவனுமே எனக்கு பெர்ஃபெக்ட்டா ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கை காட்டி சொல்றான். அண்ட் அதுக்கு மேல நான் வின் பண்றதுன்றது எங்க பெல்சோரிஸ் டீமே வின் பண்ற மாதிரி தான், அதுல வந்துட்டு டோக்குமாருவையும் சேர்த்து தானே வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அப்படின்னா நீங்க டிரைவ் பண்றதுக்கான காரணமே பெல்சோரிஸ் டீமே வின் பண்ண வைக்கணும் அப்படின்றது தானா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்கிறாரு. ஆமா கண்டிப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஹார்னா வந்துட்டு டோக்குமாருவை பாக்குறான். நான் வந்துட்டு என்னோட டீமுக்கு ஒரு செகண்ட் டிரைவரா எந்த அளவுக்கு என்னோட டீமை வெற்றி பாதைக்கு கொண்டு போக முடியுமோ அதுக்கு நான் எல்லா வழியும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு டோக்குமாருவும் சொல்றான். இவங்க ரெண்டு பேரும் அப்படியே இன்டர்வியூ முடிச்சுட்டு அவங்க கார் நிக்கிற இடத்துக்கிட்ட வந்து பார்த்தா இங்க நிறையவே கூட்டமா இருக்குது. அப்பதான் அவங்க ரெண்டு பேரும் பக்கத்துல இருந்த ஒரு பொண்ணு வந்துட்டு சொல்லுது அவங்க வந்துட்டு ஹார்காக்கு ஏதோ ஒரு ஷூட்டிங் எடுக்கிறதுக்காக வந்திருக்காங்க அப்படின்ட்டு. என்னது ஹார்கா நடிக்கிறானா, நான் தான் F4 ரேசிங்ல ஃபர்ஸ்ட் டிரைவரா ஆக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நினைச்சேன், ஆனா அவன் என்னை முந்திக்கிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு இவன் பக்கத்துல ஓடி போய் பார்க்க போறான். இப்போ அடுத்த நாள் ரேஸ்ல ஒரு குவாலிஃபைங் ரவுண்டுமே முடியுது. கோட்டா வந்துட்டு ஹார்காவை பாராட்டிக்கிட்டு இருக்கா. நேத்து பண்ண பிராக்டிஸோட நீ 0.3 செகண்ட் முன்னாடி வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஹார்கா வந்துட்டு இன்னுமே சாட்டிஸ்ஃபைங்கா இல்ல. டே ரொம்பலாம் பொறாமப்படாதடா, குவாலிஃபைங்ல பாரு 8ஆவதெல்லாம் வந்திருக்கிற, அடுத்து கண்டிப்பா நீ வின் பண்ணிடலாம் பாரு அப்படின்ட்டு சொல்றான். இன்னொரு பக்கம் பெல்சோரிஸ் டீம் வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நடந்த குவாலிஃபைங் ரவுண்ட்ல ஃபர்ஸ்ட் வந்துட்டு வேற ஏதோ ஒரு டீம் வந்திருக்கு, செகண்ட் தேர்ட் தான் பெல்சோரிஸோட ரெண்டு டிரைவர்ஸ் இருக்காங்க. காரணமே வந்துட்டு சாரி கேக்குறேன், என்னோட டவுன் ஃபோர்ஸை இந்த ட்ராக்ல இன்க்ரீஸ் பண்ணதான் நான் பண்ண தப்புன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றான். கோச்சுமே எடுத்து டோக்குமாரு கிட்ட கேக்குறாரு. இல்ல என்னோட செட்டப் பெர்ஃபெக்ட்டா தான் இருக்குது, ஹார்னாவை விட என்னோட கிரிப் கொஞ்சம் நல்லா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். சரி பரவாயில்ல இருக்கட்டும், நம்மளால கண்டிப்பா இதை ரீச்
ரீச் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோச் சொல்றாரு. அந்நேரம் டோக்குமாரு வந்துட்டு ஒரு நிமிஷம் இருங்க, நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டிரைவரா இப்ப போகவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறேன். என்னோட மிஷின் தான் இந்த ட்ராக்குக்கு பெர்ஃபெக்ட்டா இருக்குது அண்ட் நானுமே இப்ப செம்ம ஃபார்ம்ல இருக்கேன், கண்டிப்பா நான் அவனை பாஸ் பண்ணிடுவேன், நான் ஃபர்ஸ்ட் இருக்கவனை பீட் பண்ணி கண்டிப்பா நம்ம டீமை வின் பண்ண வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். கோச்சுமே வந்துட்டு சரி ஓகே அப்படின்னு அக்செப்ட் பண்றாரு. ஆனா நீ வந்துட்டு மொதல் 20 நிமிஷம் தான் ட்ரை பண்ணணும், உன்னால மொதல் 20 நிமிஷத்துல அவனை முந்தி போக முடியல அப்படின்னா அதுக்கடுத்து நீ ஹாரனா கிட்ட விட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. டோக்குமாரு அடுத்து அப்படியே டாய்லெட்குள்ள வந்துட்டு ரொம்பவே டென்ஷனோட நின்னுட்டு இருக்கான். அந்நேரம் ஹாருகா உள்ள வரான். நீ இன்னைக்கு ரேஸ் நல்லா பண்ணியாமே, அது மட்டும் இல்லாம உனக்கு ஸ்பான்சர்ஸ் வேற கிடைச்சிட்டாங்களா, சும்மா கண்ணா பின்னாடி ஓட்டுறவனுக்கு எல்லாம் ஸ்பான்சர்ஸ் கிடைக்கிறதுல என்ன அர்த்தம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டோக்குமாரு சொல்றான். அடுத்தவன் இன்னுமே டென்ஷன் ஆகி அப்படியே தரையில கையை போட்டு குத்திக்கிட்டு நீ வந்துட்டு என்னோட வழியில மட்டும் குறுக்க வந்துடாத ரேஸ் அப்ப அப்படின்னு சொல்றான். நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்ன மாதிரி நீ தான் எப்பவுமே அவசரப்பட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹாருகா சொல்றான். முத நிறுத்து, அதுக்கெல்லாம் காரணமே நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு டோக்குமாரு சொல்றான். நீ எனக்கு பண்ணினதை கண்டிப்பா நான் மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டோக்குமாரு வெளியே போகும்போது கரெக்டா அந்நேரம் கோயா அங்க வரான். இப்ப அப்படியே ரேஸ் ஸ்டார்ட் ஆகிற முன்னாடி ஹாருகா பக்கத்துல கோயா வந்துட்டு அவனுக்கு உனக்கு என்னதான் பிரச்சனை, எப்பயுமே ரேஸுக்கு போறதுக்கு முன்னாடி உங்க கூட வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். அதுக்கு ஹாருகாவுமே பரவாயில்ல இருக்கட்டும், அவன் கூட எனக்கு இருக்கிற கணக்கா நான் ரேஸ்ல காட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறான். இப்ப ரேஸ்மே ஸ்டார்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் வந்துட்டு யாரோ ஒரு டீம் தெரியாத ஒரு டீம் தான் போகுது. செகண்டா வந்துட்டு பெல்ஜோரிஸ பேசி வச்ச மாதிரி டோக்குமாரு முன்னாடியும் பின்னாடியே வந்துட்டு ஹாரனா வரான். டோக்குமாருக்கு கரெக்டா அப்படியே பின்னாடியே வந்துட்டு ஹாரனா வந்துகிட்டு இருக்கான், அதுவும் ரொம்ப க்ளோஸா. இது வந்துட்டு பார்த்துட்டு கோயாக்கு ஒண்ணுமே புரியல, எதுக்கு இவன் இவ்வளவு க்ளோஸா வரான் அப்படின்னு சொல்லிட்டு டோக்குமாருமே வந்துட்டு நிறைய ட்ரை பண்ணி பாக்குறான். பட் அவனால ஃபர்ஸ்ட் போகவே முடியல, அவனுக்கு பின்னாடியே தான் வர மாதிரி இருக்குது. பின்னாடியே ஹாருகா வந்துட்டு ஒரு கார்னர்ல ஒரு எல்லோ கலர் காரை ஓவர்டேக் பண்ணிட்டு முன்னாடி வரான். இருந்தாலும் கோயாக்கு ஒண்ணுமே புரியாம கோமாக்கி கிட்ட எதுக்கு அந்த ரெண்டு காரை இப்ப ஒட்டி ஒட்டி போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். ஓ ஸ்லிப் ஸ்ட்ரீமா அப்படின்னு சொல்லிட்டு கோட்டா சொல்றான். என்னது ஸ்லிப் ஸ்ட்ரீமா அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கோயா கேட்கறான். இந்த மாதிரி ஸ்லிப் ஸ்ட்ரீம் பண்ணும்போது பின்னாடி வர காருக்கு தான் ரொம்பவே அட்வான்டேஜ், முன்னாடி வர கார்ல தான் வந்துட்டு ஃபுல் காத்துமே எதிரில வரும், ஆனா பின்னாடி இருக்கிற அந்த காருக்கு சுத்தமா எந்த ஒரு காத்துமே வராது, அதனால ஓவர்டேக் பண்றதுக்கு எப்பனாலும் பாசிபிள், எப்பயுமே ரொம்ப ஈஸியா இருக்கும் ஓவர்டேக் பண்றதுக்கு. இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா செகண்டா வர காருக்கு எதிர்காத்து அவ்வளவா அடிக்காது, இதனால ஈஸியா ஓவர்டேக் பண்ணிட முடியும். நீங்க இதே யூசுவலா தள்ளி தள்ளி போய்கிட்டு இருக்கப்போ ஒரு காரை ஓவர்டேக் பண்ண நினைச்சீங்க அப்படின்னா உங்களோட கார் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா அந்த ஏர் ஆப்போசிட்ல வர ஏர்ல வந்துட்டு உங்களுக்கு ஸ்பீடை ஆட்டோமேட்டிக்கா கம்மி பண்ணிரும். எந்த காரா இருந்தாலும் ஏர் அவ்வளவு பின்னாடி தள்ளுறப்ப அவங்களோட கார் வந்துட்டு ஸ்லோ டவுன் ஆகதான் செய்யும். ஆனா இந்த மாதிரி கரெக்டா அந்த காரோட பின்னாடியே போய்கிட்டு டக்குன்னு ஒரு செகண்ட்ல அப்படி கிராஸ் பண்ணி முன்னாடி வந்துடலாம், அதான் ஓவர்டேக் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியான வே. இந்த ஸ்லிப் ஸ்ட்ரீமே யூசுவலா எல்லாரும் ஆப்போனன்ட்ஸ் கிட்ட தான் யூஸ் பண்ணுவாங்க, ஆனா இவங்க என்னன்னா இவங்களுக்குள்ள யூஸ் பண்ணிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு கோமாக்கி சொல்றாரு. பெல்ஜோரிஸோட கோச்சும் டைம் பாத்துக்கிட்டே இருக்காரு. இன்னொரு பக்கம் ஹாருகா ஒருத்தரையும் முன்னாடி அடிச்சு ஓவர்டேக் பண்ணி வந்துகிட்டே இருக்கிறான். இப்ப 5வது இடத்துக்கு வந்துட்டான். இதை பார்த்துட்டு கோயாக்கெல்லாம் ரொம்ப ஹாப்பி ஆயிருச்சு. இந்த கார்னர்ல கண்டிப்பா நான் அவனை பாஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு டோக்குமாரு நினைக்கிறேன். பட் அந்த கார்னரே முடிஞ்சு போகுது, அவனால எதுவும் பண்ண முடியல. அவங்க கோச் வந்துட்டு அப்படியே பின்னாடி திருப்பி நடக்க ஆரம்பிச்சிட்டாரு. டோக்குமாரோட கார்ல ரொம்பவே ஒல்லியான விங்ஸ் இருக்கறனால அது என்னவோ ஸ்பீடா தான் போகுது, ஆனா அவனுக்கு டவுன் ஃபோர்ஸ் கம்மியா இருக்கிறதுனால இப்ப பிரேக் வந்துட்டு அவனுக்கு பிடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இப்ப ஹாரனாவோட மிஷின் இருக்குது. அது மட்டும் இல்லாம அந்த ஸ்லிப் ஸ்ட்ரீம் இப்ப பண்ணதுனால ஹாரனாக்கு இன்னுமே அட்வான்டேஜ் ஆயிருச்சு. ஏன்னா இவ்வளவு நேரம் ஹாரனா வந்துட்டு எந்த ஒரு கஷ்டமே இல்லாம தான் காரை ஓட்டிருப்பான், ஏன்னா எதிர்காத்து கூட கொஞ்சம் கூட வந்திருக்காது. அதனால சோ இப்போதைக்கு ஹாரனா தான் ஃபாஸ்டா இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோச் நினைக்கிறாரு. அந்த டைம்ல ஹாரனா வந்துட்டு எப்படியே டோக்குமாரை ஓவர்டேக் பண்ணி முன்னாடி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறான். ஆனா இந்த டோக்குமார் வந்துட்டு விடவே மாட்டேங்கிறான். அவனுமே சைட்ல வந்துடுறான். இரு என்னால இன்னும் முடியும் அப்படின்ற மாதிரி அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கான். அப்படியே அவன் போய்கிட்டு இருக்கும்போது ஒரு கார்னர்ல டக்குன்னு அவன் பிரேக் பிடிக்கிறான். அது வந்துட்டு அவனை ஃபீல்ட விட்டு வெளியே தள்ளிட்டு போயிருது. அந்த கேப்ல இவன் ஒரு 4-5 கார் ஓவர்டேக் பண்ணிட்டே போயிடுறாங்க. ஆனா அப்ப கூட இவன் ஹாருகாவை மட்டும் முன்னாடியே விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹாருகாவுக்கு முன்னாடி டக்குன்னு அவன் முன்னாடி போயிடுறான். உன்னை மட்டும் என்ன தாண்டி போக விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு டோக்குமாரு நினைக்கிறான். டோக்குமாரு ஹாருகா 2 பேரும் ஒன்னா மோத போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோமாக்கி சொல்றாரு. அப்பதான் கோயாவுமே கேட்கறான், இவங்க 2 பேருக்கு நடுவில் எதுவும் பிரச்சனை இருக்குதா, எப்பயுமே மோஸ்ட் ஆஃப் த ரேஸ்க்கு முன்னாடி இவங்க 2 பேரும் சண்டை போடுற மாதிரியே தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். ஆமா ஒரு பிரச்சனை இருக்குது, ஹாருகா வந்துட்டு F4 ரேசிங் ஸ்டார்ட் பண்ணி கொஞ்ச நாளைக்கு அப்புறமா தான் இந்த ஒரு பிரச்சனை வந்தது. பெல்ஜோரினா வந்துட்டு ஒரு ஆடிஷன் மாதிரி நடத்தி அதுல இருந்து பெஸ்டான டிரைவர்ஸ் தான் செலக்ட் பண்ணுவாங்க. அந்த ஒரு செலக்ஷனுக்கு டோக்குமாருமே போயிருந்தான், அப்புறம் ஹாருகாவுமே போயிருந்தான். அந்த ரேஸ் நடந்துகிட்டு இருக்கும்போது ப்ளூ கலர் பிளாக காட்டுனாங்க. அந்த ரூல்ஸை மதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹாருகா வந்துட்டு அப்படியே அவுட் சைடு வந்துட்டு அந்த ட்ராக்கை விட்டுட்டு, ஆனா டோக்குமாரு வந்துட்டு அந்த ரூல்ஸை மதிக்காம அவன் பாட்டுக்கு அந்த காரை எப்படியே முந்தி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவுட் சைட்ல இருந்து சுத்தி வந்தான். அந்த காரை முந்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வெளியே கூட ஏறி வரும்போது ஹாருகாவோட காரை பார்த்து இருந்திருக்க மாட்டான். அப்படியே அவங்க 2 பேரோட கார் ஒரு கிராஷ் ஆயிடுது. அந்த ப்ளூ கலர் பிளாக் எதுக்கு காட்டுவாங்க அப்படின்னா பின்னாடி ஒரு கார் உங்க பக்கத்துல ரொம்ப ஃபாஸ்டா வந்துகிட்டு இருக்கு, அதனால நீங்க வந்துட்டு அந்த காருக்கு வழி விட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதை காட்டுவாங்க. அதை காட்டினாங்க அப்படின்னா பின்னாடி வர கார் ரொம்ப ஃபாஸ்டா இருக்கு, நீங்க ரொம்ப ஸ்லோவா தான் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அர்த்தம். அதனால அதை நீங்க ஓவர்டேக் பண்ண விட்டுறணும். அப்படி விடல அப்படின்னா ஆக்சிடென்ட் தான் ஆகும் இல்லையா, அதனால தான் அது ஒரு ரூலா வச்சிருப்பாங்க. நீங்க நிறைய ப்ளூ பிளாக் மீறி இந்த மாதிரி முன்னாடி வந்தே திருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஓவர்டேக் பண்ண நினைச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய ப்ளூ பிளாக் சேர்ந்தது அப்படின்னா உங்களுக்கு பெனால்ட்டி தந்து வெளியே அனுப்பிடுவாங்க, அவ்வளவுதான். இப்பவும் டோக்குமாரு அதே நினைச்சுக்கிட்டு ஹாருகா அவனையில கண்டிப்பா நீ பீட் பண்ண விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டிக்கிட்டு இருக்கான். இப்ப ரேஸோட ஃபைனல் லேப்புமே வருது. டோக்குமாரு தான் முன்னாடி போய்கிட்டு இருக்கான், ஹாருகா கொஞ்சம் பின்னாடி தான் வந்துகிட்டு இருக்கான். ஹாருகாவும் ஏதாவது ஒரு கார்னர்ல இவனை பீட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு ட்ரை பண்ணி பாக்குறான், பட் அவனால சுத்தமா முடியல. அப்போ ஹாருகா ஒரு ஐடியா பண்ணி அவன் பொருளை எடுத்து அவனே போடுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவனோட காருக்கு பின்னாடி அப்படியே அவன் ஒரு ஸ்லிப் ஸ்ட்ரீம் போட ஆரம்பிக்கிறான். அவனோட காரை யூஸ் பண்ணி அவனுக்கு பின்னாடி அக்யூரேட்டா கொஞ்சம் இந்த சின்ன கேப்லயே மெயின்டைன் பண்ணி வந்துகிட்டு இருக்கான். அப்படியே ஸ்லிப் ஸ்ட்ரீம் போட்டுக்கிட்டே இருந்தவன் கொஞ்சம் தூரம் வந்ததுக்கு அப்புறம் அவனை டக்குன்னு கிராஸ் பண்ணிட்டு ஒரு ஓவர்டேக் அடிச்சுட்டு முன்னாடி வந்துடுறான். அடுத்த கார்னர்லயே டோக்குமாரு நல்லா பின்னாடி தள்ளிட்டு இவன் எப்படியும் முன்னாடி வந்துடுறான். இப்ப ரேஸோட பினிஷ் லைனையுமே வந்து ரீச் பண்ணிடுறான். ஆனா இந்த வாட்டியுமே ஹாருகா வந்துட்டு டாப் 3ல பிளேஸ் பண்ணல, 4வது ஆளா வந்திருக்கான். ஆப்வியஸா ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஹாருனா தான் வின் பண்ணிருக்கான். கோயாவும் ஹாருகா பக்கத்துல வந்துட்டு இது உன்னோட புது ரெக்கார்ட்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். இருந்தாலுமே நான் இன்னும் வின்னர் ஸ்டேஜ்ல போய் நிக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். நீ இதுக்கு முன்னாடி எப்போது அங்க நின்றுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கோயா கேட்கறான். ஆமா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி என்னோட அப்பா கூட நின்றுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான்.
அந்த ஒரு ரீசனுக்காக தான் நான் இப்ப ரேஸ் பண்றேன். வேற ஒருத்தர் வின்னிங்ல நான் அங்க நிக்க கூடாது, நானே சுயமா அங்க போய் நிக்கணும். அன்னைக்கு நான் ஒரு பாதி ரீசன் மட்டும் தான் சொன்னேன் தெரியுமா, நான் எதுக்கு ரேஸ் பண்றேன்னு சொல்லிட்டு. அந்த இன்னொரு பாதி ரீசன் வந்துட்டு இதுதான் அப்படின்னு சொல்றான். சரிவா நாம இப்ப செலிப்ரேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கோயா சொல்றான். எதுக்கு, நான் தான் இன்னும் அந்த ஸ்டேஜ்க்கே போகலையே அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்றான். அதெல்லாம் கிடையாது, இப்ப நீ ஜெயிச்சது அப்படின்னு சொல்லிட்டு கோயா வந்துட்டு அவன் மேல தண்ணியை ஊத்தி விடுறான். அதே மாதிரி ஹாருகாவும் திரும்ப கோயா மேல தண்ணியை தூக்கி அடிச்சிடறான். சரி நீங்க மட்டும் லேண்ட அப்படி நாங்களும் வாரோம் அப்படின்னு சொல்லிட்டு கோமாக்கி கோட்டா எல்லாருமே சேர்ந்து விளையாட ஆரம்பிச்சிடறாங்க. இன்னொரு பக்கம் டோக்குமாரு செம்ம கடுப்போட சவத்தை போட்டு குத்திக்கிட்டு இருக்கான். எதுக்கு இப்படி நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கட் பண்ணி இதோட இந்த ஒரு எபிசோட முடிக்கிறாங்க. இப்போதைக்கு ஹாருகாக்கு கார்ல ஒரு சில அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணதுக்கே தலைவன் ஜெட் வேகத்துல பறக்க ஆரம்பிச்சுட்டான். இன்னும் என்னென்னலாம் புது ட்ரிக் கத்துக்கிட்டு வந்து இங்க இருக்க எல்லாரும் எப்படி ஓவர் டேக் பண்ண போறான் அப்படின்றத நம்ம ஓவர் டேக் அனிமியோட அடுத்தடுத்த எபிசோட்ஸ்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுல நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கையும் போட்டு போயிருங்க. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்றேன். பாய் காய்ஸ்.